ஹாய் கைஸ், இன்றைக்கி டே 1 நம்ம செயின் ஸ்டிச் எதை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா சரி த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சரி த்ரெட்டு A1 மம்தா பிராண்டோட சரி த்ரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் என்ன அப்படின்னா ஒரு அயன் நீடில் எடுத்திருக்கேன். அயன் நீடில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட் நீடில் தான், அயன் நீடில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் டியூலிப் நீடில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த சரி த்ரெட்டோட எண்டில் ஒரு நாட் போட்டுக்கோங்க. நல்லா பெரிய நாட்டாகவே போட்டுக்கோங்க. அதை உங்கள் பெருவரலில் பிடிச்சிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டில் உங்கள் பெருவரலை பிடிச்சிட்டு ஒரு சுற்றிக்கிட்டு 18 இன்ச் ஃப்ரேமுக்கு கீழே ஒரு கை, மேலே உங்களோட ரைட் கை வச்சுக்கிட்டு கீழே அந்த த்ரெட் இருக்குல்ல அதை குத்தி அந்த நீடிலால் ஈஸியாக எடுக்கலாம். அந்த நீடில் ஈஸியாக அது கொறுத்து பிடிச்சிக்கும். அப்போது எடுத்துக்கிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு மறுபடியும் ஒரு வாட்டி அந்த த்ரெட்டில் மெட்டீரியலில் கிளாத்தில் குத்திட்டு கீழேருந்து அந்த ஒரு இதை த்ரெட்டை ஒரு சுற்றினீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த நீடில் பிடிச்சதும் கரெக்டாக 90 டிகிரி டர்ன் பண்ணிங்கன்னா அந்த நீடில் எண்டு இன்றைக்கி வந்துடும். அப்போ இதே நீங்கள் கண்டினியூஸாக பண்ணும்போது உங்களுக்கு செயின் ஸ்டிச் கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே குத்திட்டு கிளாத்தில் கீழே இருக்கிற த்ரெட்டை ஒரு சுற்றிட்டு அதை அப்படியே பிடிச்சி மேலே 90 டிகிரி டர்ன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செயின் ஸ்டிச் கிடச்சிரும். இதையே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே ஸ்பீட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. பழக தான் எல்லா ஸ்டிச்சஸுமே வரும். அப்புறம் என்ன அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் ஒரே அளவாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கீழே இருக்கிற ஒரு கையை சுற்றி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இதுதான் செயின் ஸ்டிச். ஸ்பீடு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடு கண்டிப்பாக வரும். நம்ம MGRE ஒர்க்ஸில் ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு DM பண்ணுங்கள்.